சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்க விண்ணப்பம் பண்ணுங்கள். எபேசியர் 6 அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லும்போது அவர் சங்கிலியால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் என்பதை 19 வசனம் மூலம் அறிகிறோம். சிறைச்சாலையில் இருந்து விடுதலை ஆவதற்காக ஜெபம் பண்ணும்படி அவர் சொல்லவில்லை. அந்த வேதனையான சூழ்நிலையிலும் தான் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்கும்படி எபேசு சபை விசுவாசிகளிடம் கேட்டுக்கொள்ளுகிறார். அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவருடைய இரத்தத்தில் கலந்துவிட்டது. கிறிஸ்துவின் சுவிசேஷமே அவருக்கு ஜீவனாக மாறிவிட்டது. அன்றியும் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற நான் என்றும் சொல்லுகிறார். குற்றம் செய்து சிறையில் அடைக்கப்பட்டவர் அல்ல, சுவிசேஷம் சொன்னதினாலே சிறையில் சங்கிலியால் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டவர். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் என்று சொல்லுகிறதையும் கவனியுங்கள். நான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்று 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 20 வசனத்திலும் அவர் சொல்லுகிறார். தன்னை அம்பாசடர் என்பதை நினைவு கூறுகிறார். அதாவது தான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, தான் பரலோகத்திற்குரியவன், பரலோகத்தின் தூதுவனாக ஸ்தானாபதியாக இந்த பூமியில் இருக்கிறேன் என்பதாக நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். மேலும் தான் சுவிசேஷத்தை பேச வேண்டியபடி தைரியமாய் பேச வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள் என்றும் சொல்லுகிறார். சுவிசேஷத்திற்கு சம்பந்தமில்லாத காரியங்களை பேச அவர் விரும்பவில்லை. சுவிசேஷம் என்றால் என்னவென்பதை அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு என்று 20 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை கவனியுங்கள். சுவிசேஷத்தின் இரகசியம் என்ன? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுதல் என்று கொலோசியர் 2 அதிகாரம் 2 வசனத்தில் அவர் சொல்லுகிறார். இதை அறிந்து கொள்ளாமல் ஒருவன் தேவனோடு ஒப்புரவாக முடியாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் 19 மற்றும் 20 வசனங்களில் தெரியப்படுத்துகிறார். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம்தான் ஒருவனை உண்மையான ஸ்தானாபதியாக, அம்பாசடராக தேவனுக்கு முன்பாக நிறுத்தும். இந்த சுவிசேஷத்தின் இரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தபடியினால்தான் தான் சங்கிலியால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக தோன்றாமல், தான் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.